ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நலம் 360. மறுபடியும் நான் உங்களோட ஷாஜு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பவும் போல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டு க்ரீன் கார்னர், அதாவது நம்ம வீட்டில் உள்ள செடி கொடிகள் பற்றி ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தம்பி, இது என்ன கீரை? பொன்னாங்கண்ணி. வெரி குட். இந்த பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு நாட்டு பொன்னாங்கண்ணி, இன்னொன்று வந்துட்டு சீமை பொன்னாங்கண்ணி, அதாவது சிவப்பு பொன்னாங்கண்ணி. நாட்டு பொன்னாங்கண்ணியை விட இந்த நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்துட்டு உங்கள் வீட்டில் வைக்கிறது பெரிய ஒரு மெனக்கெடலே இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் வெளியேருந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினா கூட அது வந்துட்டு வேர்பகுதியோடு வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதாவது ஒரு சின்ன அதோட ஒரு தண்டு பகுதி மட்டும் போதும், அதாவது ஒரு சின்ன கணு மட்டும் போதும். வீட்டில் பெரிய ஒரு வசதி இல்லாதவங்க, வீட்டுக்கு மட்டும் தேவைப்படுது அப்படின்னு உள்ளவங்க தொட்டியில் கூட நீங்கள் அந்த கணுப்பதியை வச்சு வளர்த்துக்கலாம். நல்ல நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நல்ல செழிப்பாக வளரும். நான் எப்பவும் சொல்கிறது மாதிரி, நீங்கள் என்ன செடி வச்சாலும் சரி, தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு அடிப்பகுதி வரைக்கும் இறங்குறது மாதிரி மண் வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லியாச்சுன்னா, மண் வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாக இருக்கணும். சரியா? இதை மட்டும் நீங்கள் கார்டனிங் டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையை வந்துட்டு உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள். இதோட மருத்துவ பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கோட் ஒன்று சொல்கிறேன். இந்த பொன்னாங்கண்ணி வந்துட்டு பொன் ப்ளஸ் ஆங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொன் போன்ற கண்களை உடைய. ஸோ இந்த சென்டென்ஸ்லேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஆமாங்க, கண் பார்வை, கண் மங்குதல், அதாவது கண் எரிச்சல், அதாவது கண் நோய் சம்மந்தப்பட்ட கண்கள் குறைபாடு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா நோய்களுக்கும் சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அது தவிர உடல் எடை குறைப்புக்கும் சொல்கிறாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் வந்துட்டு பருப்பு போட்டு கூட்டாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், மசியலாகவும் சாப்பிட்டுக்கலாம், சூப்பு கூட வச்சு குடிச்சிக்கலாம். ஸோ வாரத்துக்கு 2 நாள் இதை எடுத்தாலே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்துட்டு இரத்த சுத்தியாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரத்த சுத்தி அப்படிங்கிறது அசுத்த ரத்தத்தை அகற்றிட்டு நல்ல ரத்தத்தை ஓடுற மாதிரி செய்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளோ மருத்துவ பலன்கள் மிக்க பொன்னாங்கண்ணி கீரையை ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். வீட்டில் வந்துட்டு பெரிய வசதி இல்லாதவங்க, உங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுறது மாதிரி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி. பாருங்கள். ஸோ இவ்வளோ மருத்துவ பலன்கள் மிக்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய் ஃப்ரம் ஷாஜு.